அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் 98 ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் முக்கியமான தேதிகள் நான் இப்போது சொல்கிறேன். முதலாவதாக தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படும் நாள் 10/1/2025. வேட்புமனு தாக்கல் துவங்கும் நாள் அதே 10/1/2025. வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் 17/1/2025. வேட்புமனு பரிசீலனை 18/1/2025 அன்று நடத்தப்படும். வேட்புமனு விலகல் அறிவிப்பு வழங்க கடைசி நாள் 20/1/2025. வாக்குப்பதிவு நாள் 5/2/2025. வாக்கு எண்ணிக்கை 8/2/2025. முதலாவதாக வேட்புமனு தாக்கல் 10/1/2025 17/1/2025 வரைக்கும் நம்ம தேர்தல் நடத்தும் அதிகாரியான நம்ம மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் 11 மணி காலையில் 11 மணி முதல் மாலை 3 மணி வரை அரசாங்க விடுமுறை தவிர மற்ற நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அடுத்தபடியாக அந்தந்த தேதிகளில் வேட்புமனு பரிசீலனை, வேட்புமனு விலகல் அறிவிப்பு இதெல்லாம் நடக்கும். வாக்கு எண்ணிக்கை சித்தோடில் ஐஆர்டிடி அரசு பொறியியல் கல்லூரியில் நடத்தப்படும். இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக 2,26,433 வாக்காளர்கள் உள்ளார்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் 1,09,636, பெண் வாக்காளர்கள் 1,16,760, மூன்றாம் பாலினத்தவர் 37 வாக்காளர்கள் உள்ளார்கள். மொத்தமாக வாக்குப்பதிவு 53 இடங்களில் உள்ள 237 போலிங் ஸ்டேஷன்ஸில் நடக்கும். இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததும் பொதுமக்கள் வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான ஏதாவது புகார்கள் இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் மாவட்ட தொடர்பு மையம்ல இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் 1950 அந்த எண்ணில் தொலைபேசி மூலமாக 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். 1950 இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்திருக்குது. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவதற்காக 3 பறக்கும் படைகள், 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், ஒரு வீடியோ கண்காணிப்பு குழு, ஒரு வீடியோ பார்க்கும் குழு, ஒரு கணக்குகள் தணிக்கை குழு அமைக்கப்பட்டன. இந்த 5 வகையான குழுக்களில் இன்றைய தேதியிலிருந்து இந்த பறக்கும் படை குழு, வீடியோ கண்காணிப்பு குழு, வீடியோ பார்க்கும் குழு, கணக்குகள் தணிக்கை குழு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. நிலையான கண்காணிப்பு குழு அறிவிக்கை வெளியிடப்படும் நாளான 10/1/2025 செயல்பாட்டுக்கு வரும். இந்த பறக்கும் படைகள் ஒரு குழுவிற்கு நிர்வாக நடுவர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் காடரில் ஒரு அலுவலர், உதவி காவல் ஆய்வாளர் ஒருத்தர், 2 காவலர்கள் மற்றும் வீடியோகிராஃபர் உள்ளடக்கிய இந்த குழு செயல்பாட்டில் வந்திருக்குது. 24 மணி நேரமும் 8 மணி நேரம் ஷிஃப்டாக ஒரு குழு செயல்படும். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் செயல்படும். மற்ற சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வராது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில்
இந்த 50,000க்கு மேற்பட்ட ரொக்க தொகையினை கொண்டு செல்லும்போது உரிய ஆவணங்களுடன் செல்லுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததும் சுவர் விளம்பரங்கள், பதாகைகள், கொடிகள், சுவரொட்டிகள், இன்னும் பிற வகையிலான விளம்பரங்கள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். இதில் அரசு சொத்துக்களாக இருப்பின் 24 மணி நேரத்துக்குள்ள அது அகற்றப்பட வேண்டும். பொது இடங்களாக இருப்பின் 48 மணி நேரத்திற்குள் அது அகற்றப்பட வேண்டும். தனியார் சொத்துக்களாக இருப்பின் 70 மணி நேரத்துக்குள் அது அகற்றப்பட வேண்டும். அது தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாநகராட்சி ஆணையாளர் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடர்ந்து அந்தந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு ரிப்போர்ட்டை நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம். கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரம் செயல்படும். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் அதே போல் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் தொடர்ந்து நடைபெறும். அதோட எண்ணை நான் ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்றேன். பொதுமக்கள் இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் நடத்தும் விதிகளை ஏதாவது மீறல் இருந்தாலும் ஏதாவது புகார் இருந்தாலும் சிவிஜில் என்ற ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனில் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர் ஐஃபோன்லேயும் அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் லொக்கேஷன் உட்பட அந்த புகார் தெரிவித்து அதுக்கான நடவடிக்கை உடனடியாக நாங்கள் எடுப்போம். இது போக ஊடக சான்றிதழ் மற்றும் ஊடக குழு, அதாவது எம்சிஎம் சொல்லப்பட்ட குழு அமைக்கப்பட்டது. அதில் பெய்ட் நியூஸ், அதாவது கட்டண செய்தி போன்ற ஏதாவது புகார் வந்தால் எங்கள் அதிகாரிகள் அது அந்த குழுவை அது பார்த்துட்டு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது சம்பந்தமாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விளம்பரங்களை அச்சிடுவதற்கு முன்பாக இந்த குழு, ஏற்கனவே இந்த சொல்லப்பட்ட எம்சிஎம்சி குழு கிட்ட முன்தணிக்கை சான்று பெற்ற பின்னரே அச்சிடப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.